ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். முழுக்க இன்னைக்கு வெயில் அலைஞ்சிட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். 2, 3 பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. முதன்மையானதா ஒன்று வந்துட்டு, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மற்ற கட்சிகள் எப்படி இருக்குதுன்னா நம்ம எல்லாமே நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்கிறோம், உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிறோம். திமுகவுக்குள்ள இன்னும் பேச்சுவார்த்தை இழுபறி அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதிமுகவுக்குள்ள என்னன்றதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த நிலையில் வழக்கம் போல் முதலாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்திவிட்டு களத்துக்கு இப்பொழுது இன்னைக்கு தேதியில் வந்து பிரச்சாரத்தை திருத்தணியில் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம். வழக்கம் போல் திருத்தணி முருகனை வந்து கும்பிட்டுட்டு கையில் அந்த பச்சை துண்டு வேலோட நின்று போஸ் கொடுத்தப்ப பார்த்தப்ப வழக்கம் போல் இது பேசப்பட்டது தான் பச்சை சங்கிகள் அப்படின்லாம் பேசுவாங்க. அது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான பதில் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. பிரச்சாரத்தை திருத்தணியில் வந்து தொடங்குறாரு. முருகனை வழிபட்டு விட்டு காலையில் குடும்பத்தோடு போய் வழிபட்டாங்க, நிர்வாகிகளை சந்தித்தாங்க. அடுத்தது பிரச்சாரத்தை தொடங்கிட்டு மிக பெரும் அளவில் தமிழ்நாடு முழுக்க மொத்தமே 28 நாட்கள் வருகிறது. ஏப்ரல் மாதம் 21 தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் ஒரு 7 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 21 நாள், கிட்டத்தட்ட 28 நாட்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் பிரச்சாரம் அப்படின்றதுல தீவிரமாக இறங்கியிருக்கிறார் சீமான். நாளேடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு நேர்காணல் பிரபலமாக இருந்த ஆங்கில நாளேடுகள்லாம் வந்து கொடுத்துருக்குது. ஒரு காலகட்டத்தில், அதாவது கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி எந்த ஊடகங்களும் இல்லாது, குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் சீண்டவே சீண்டாது. ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் படல. பிரபலமான நாளேடுகளே, தமிழ் நாளேடுகளே கட்சியும் பேரையுமே சொல்லாது. அப்போ எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துட்டு ஒரு கட்சிக்கு ஒரு செய்தி தொடர்பாளரை தொடர்பில் எடுத்து வச்சுருக்கோம். நாம் தமிழர் கட்சியில் செய்தி தொடர்பாளராக பாக்கியராசன் இருந்தாலும் கூட அன்றைக்கி தேதிக்கு யாருமே பேச மாட்டாங்க. அப்படி தான் இருந்தது கட்சி. தவிர்க்க முடியாத இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வருவோம், நாம் வருவோம் அப்படின்னு அங்கே தம்பிக்கிட்ட வந்து சீமான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ வேணால் பார்த்துக்கிட்டே இருங்கப்பா, தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாது. அப்போல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா குறைவான கூட்டங்கள், குறைவான ஆட்கள் தான் இன்றைக்கி கூட இருந்தப்பவே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி ஊடகங்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு பக்கம் கடும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் கூட, இந்த பக்கம் பார்த்தா ஊடகங்கள் தவிர்க்க முடியாமல் அரை பக்கம் கால் பக்கம் முழு பேட்டியை போட்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த கட்சியினுடைய வெற்றி பயணம் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. கடந்த முறை 1லிருந்து 8.22 வரைக்கும் வந்து நின்று இந்த தேர்தலில் இன்னும் அபரிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கின்றதை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்த டிவிகே என்பதும் இலவசத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் விஜய். அப்படின்னா அந்த 3 பேருமே பெரும் தொகை கடனை வாங்கி கொண்டு மக்கள் மீது வரியை வந்து விதிக்கக்கூடியவர்களாகவும் நசுக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன மாற்றம்? 3 கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு எதிர் அணி யாருன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு. வழக்கம் போல் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறாரு. நாட்டில் நடக்கிறது உங்களுக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றது தெரியும், ஊழல் முறைகேடு எப்படி இருக்குன்றது தெரியும். 3 கட்சிகளுமே இலவசத்தை தவிர வேறு மாற்று திட்டங்களை சொல்லவில்லை. நாங்கள் மாற்று திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம், மக்கள் எங்களை தேர்வு செய்ய வேண்டும், இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பேட்டியில் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அதை தான் சொல்லி பிரச்சாரமாக கிளம்பியிருக்கிறார். இந்த பக்கம் இன்னொரு பரபரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லி நிர்வாகிக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தலைவர் நயனார் நாகேந்திரன், இன்னும் முக்கிய நிர்வாகிகள். இந்த பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்று காலை வரை என்ன செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது யார் பண்ணுறாங்கிறது நமக்கே நல்லா தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிமை கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது. அது ஒரு கொத்தடிமை, ஏற்கனவே விமர்சனமாக. இந்த முறை முழுக்க அடிமை. கிட்டத்தட்ட அந்த கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி விழுங்கி விட்டது, முடிஞ்சு போச்சு, அந்த கட்சியே இல்லை. எப்படி பார்த்தாலும் 50 சட்டமன்ற தொகுதிக்கு குறையாமல் பாரதிய ஜனதா கட்சி இவர்களை மிரட்டி வாங்கிறதுக்கு இருக்குது. அப்படி வந்துடுச்சுனாக்கா அது தொங்கு சட்டமன்றமாகத்தான் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட அப்படின்னு பொதுவாக ஒரு ரைட்டப் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஊபிக்கள்னு சொல்லக்கூடிய அதனுடைய ரைட்டப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை முடிஞ்சு போச்சு, பாஜக வந்து முழுக்க வந்து 50க்கு குறையாமல் மிரட்டி வாங்கும், அங்கே வந்து 60 வாங்கும் அப்படின்லாம் இன்று காலை வரை பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, 2001 சட்டமன்ற தேர்தல் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி
அப்போ சிபிஐ மற்ற இன்னும் எல்லாம் இந்த தயாளம்மா அவர்களை வந்து 2G விஷயமாக வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அமலாக்கத்துறை விசாரணை. கீழே காங்கிரஸ் வந்து அப்போ அதிகாரத்தில் இருக்குது. மிரட்டி 63 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கணும். 63 சட்டமன்ற தொகுதிகளை திமுக இழந்து விட்ட பிற்பாடு கூட இந்த காங்கிரஸ் திமுகவை விழுங்கலை. திமுகவே இருக்குது. வழக்கம் போல் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட பேரம் பேசி சீட்டை வாங்கிக்கிட்டு இருக்குது. இந்த முறை நாங்கள் வெளியில் போயிடுவோம்னு மிரட்டிய கிட்டத்தட்ட 28 தொகுதிகளை அதிகாரத்திலே இல்லாமல் 15 ஆண்டுகளாக அதிகாரத்திலே இல்லாத காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளாக 28 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து வாங்கியிருக்குது திமுக கூட்டணியில். ஆனால் 15 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக 3வது முறையாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக பிரதமர் பதவியில் கொடுத்துருக்க அந்த கட்சி பல மாநிலங்களில் ஒரு சர்வாதிகாரமாக ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் மிரட்டி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்யப்பட்ட நிலையில் வெறும் 27 சட்டமன்ற தொகுதி தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்குது. யாரை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இதிலே தெரியும். அவர்கள் மிரட்டவும் இல்லை, இவர் மிரளவும் இல்லை. அதுதான் ஒரு சுமூகமான உறவு, கூட்டணி உறவு அங்கே போயிட்டுருக்குது. இல்லைன்னா நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், என்ன மேலே ரெய்டு அடிச்சுக்கிட்டு எடப்பாடிக்கிட்டே கீழே வந்து 60 தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ் வாங்கின மாதிரி 63 தொகுதி, 65 தொகுதி கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்க முடியும். அது ஒரு ஜனநாயகமானது அல்ல, மாநில கட்சி. அது அதிகாரத்தில் அதனுடைய கீழே கூட்டணி இருக்கிறது தான் சரியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதாலே என்னவத்தில் ஒரு முரண்பாடு இல்லை. 27 தொகுதி காங்கிரஸ் கெடுக்கு 28 வாங்கியிருக்குது. ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி 27. மிரட்டும் இல்லை, உருட்டவும் இல்லை. எடப்பாடி வந்துட்டு அவர் அவ்வளோதான், அடிமையாக போயிட்டார், அடிமணிஞ்சிட்டாரு. அவர் கட்சி தலைவர் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை, அதிமுக இனிமேல் கிடையாது, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் உட்பட எல்லாமே ஓரிரு நாட்களுக்கு முன்பு வரைக்கும். ஆனால் இங்கே நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு அவங்க படிஞ்சிருக்கிறாங்க திமுக. அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு நட்புறவோடு தொகுதியை பங்கீடு செய்துக்கிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள், அமமுக தினகரன் அவர்களுக்கு வந்துட்டு 11 சட்டமன்ற தொகுதி, இன்னும் மற்றவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 6 கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க 4ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்று இரவுக்குள்ளாக முழுக்க நாளைக்குள்ளாக எல்லா தொகுதிகளும் கூட்டணி கட்சியில் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரிரு தொகுதிகளை ஒதுக்கி ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் பெரிய அளவில் மனமுருகலோ இல்லது மன வலி எங்களுக்கு இருக்குதுன்னு அதிமுக கூட்டணியில் யாருமே சொல்லலை. வந்த உடனே பேசுனாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லோரும் மகிழ்ச்சியாக நின்று கையை தூக்கி கூட்டணி இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர் திருமாவளவனர்கள் நம்ம விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் கோவப்படுறாங்க. அவங்க வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட வன்னியர் மக்களும் பறையர் மக்களும் ஓரளவுக்கு முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. சரிசமமாகன்னு சொல்லலாம், இல்லை முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 18 தொகுதிகளை வாங்கியிருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் எவ்வளவு வாங்கியிருக்க வேண்டும், அதுதான் கேட்குறேன். ஒரு சமூகத்தினுடைய விடுதலையை ஒரு அட்டவணை பிரிவு அந்த விளிம்பு நில மக்களுடைய இது மொத்தமாக அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. வெறும் 7 தொகுதிகள் தான் அவங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி நிலையில் இருக்குது. 8 சொல்லியிருந்தாங்க, இரட்டை இலக்குன்னு சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வழி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுகவில் வந்து 7 தான், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது அப்படின்றது. ஏன்னா தொகுதிகள் இல்லை எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி திமுக சொல்லுது. இப்போ சனாதனத்துடைய உச்சமாக இருக்கிறது, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், சனாதனத்துடைய உச்சமாக இருக்கிறது யார்? திமுகவா வேறு எந்த கட்சியாகுது? பாஜக சனாதனத்திலே ஊரிய கட்சி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அது தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கிறது. அப்படி ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம தூக்கி வச்சுலாம் ஒன்றும் பேசலை. அதனால் இங்கே எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பறையர் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக நாங்களே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியும் உங்களை அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வட மாவட்டங்களில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மக்கள் வந்து 18 சட்டமன்ற தொகுதிகளை அங்கே வாங்கியிருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஏன் வாங்காமல் விட்டீங்க? அப்போ எவ்வளோ மோசமான ஒரு சனாதன ஜமீன்தாரியுடைய போக்கு அங்கே இருக்குது திமுகன்றது விடுதலை சிறுத்தைகள் ஏன் உணரவில்லைன்றது தான் நம்மளுடைய கேள்விகள். அது இல்லை, அவங்களுக்கு கொள்கையாக கட்சியாக முக்கியம், நமக்கு வந்து சனாதானம் தானே முக்கியம், கட்சி எக்காடு போனான்னா யார்கிட்ட போனான்னா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. இது ஒரு மோசமான ஒரு நடத்தியாக திராவிட முன்னேற்ற கழகம்
பழைய சமூக மக்களுக்கான அந்த சதவீதத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்பது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோம். இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. சமீபத்தில் கூட தூத்துக்குடியில் வந்து ஒரு விவசாயியை வந்து அடித்து கொலை பண்ணுறாங்க, அதனுடைய சம்மந்தப்பட்ட யாரையுமே கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு கூட திருமாவளவன் அவர்கள் வாய் திறக்கலை. அப்படின்னா இந்த தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒரு முறை கூட ஒரு பெரிய அளவில் எதுவும் செய்யலை. சீட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்கிறாரு. விளிம்பு நிலை மக்கள், அட்டவணை பட்டியலின மக்களுடைய விடுதலையோ இல்லை அவங்களுக்கான பாதிக்கப்பட்டதுக்கான நியாயத்தின் குரலாகவோ திருமாவளவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அப்படி தான் இருக்குது. ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதை பற்றி. சீட்லேயே கவனமாக இருந்து கடைசியாக சீட்டையாவது 10 வாங்க முடிஞ்சதா? அது கூட துப்பில்லாத நிலையில் 7 தான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்குது. இந்த பக்கம் நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு கோபம் வரும். இன்னும் அடுத்தது நிறைய இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுல்ல, இன்று கூட அவங்களுடைய கட்சி ஆலோசனை கூட்டம், அவர் ஏற்கனவே எங்களை வந்து 5 தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து கூடுதலாக கேட்டிருக்கிறோம். கூடுதல் தவிர வந்து பெரம்பூர், சென்னையில் பெரம்பூர் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்லாம் அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி தான் உறுதி அப்படின்னு திமுக நிற்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 தொகுதிகளை வந்து கொடுப்பாங்க சிபிஎம் கட்சிக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து கொடுக்குறதுல என்ன ஆகுதுனாக்கா, சிபிஐக்கு வந்து ஏற்கனவே 5 தொகுதி தான் முடிவு ஆயிடுச்சு. இப்போ இவர்களுக்கு 6 கொடுத்தாவோ மனஸ்தாபம் வரும், 7 கொடுத்தாலும் மனஸ்தாபம், கூடுதலாக கொடுத்தாக்கா குறைவாக கொடுத்தா அந்த கட்சிக்கு மனஸ்தாபம் ஆகும். அதனால் 2 பேருக்கும் பொதுவாக 2 பேருக்கும் 5 அப்படின்றதுல உறுதியாக இருப்பதாக அறிவாலயம் வட்டாரம் சொல்லுது. இப்போ மார்க்சிஸ்ட்களுக்கு அந்த கட்சிகளுக்கு கூட வந்துட்டு தன்னுடைய கட்சியை வந்து காப்பாற்றணும், கட்சியை முன்னெடுத்துட்டு போகணும் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு இதுவாக முக்கியம், கட்சியாக முக்கியம், கூட்டணி தானே முக்கியம், சீட்டு தானே முக்கியம்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஒரு கட்சி என்பது படிப்படியாக தொகுதிகளை வந்து பெற்றுக்கிட்டு போகிறது தான் முக்கியம். அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி வந்துட்டு, அதே 234 தான் கடந்த முறை வாங்கினதை விட கூடுதலாக கேட்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போ கடந்த முறையை விட நீங்கள் எதுக்கு கூடுதலாக கட்சியை சேர்க்குறீங்க அப்படின்ற கேள்வியும் வருதில்லை திமுகவுக்கு. அதில் உடனே ரைட்டப்பர்கள் வந்து எழுதுகிறாங்க, இருக்கிறது 234 தான், கடந்த முறை கொடுத்தது தான் கொடுக்க முடியும், கூடுதலாக எப்படி இவங்க கேட்க முடியும்? அது நியாயம் இல்லையா? அப்படின்றப்ப திமுக எப்படி கூடுதலான கட்சிகளை உள்ளே இணைக்க முடியும்? அதுவும் நியாயம் இல்லைல்ல. அப்படியே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து இதை குறைச்சி, திமுக வந்து அவங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சரியானதாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 170 தொகுதிகளுக்கு குறையாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 29-28 மாதிரி இருந்தார். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது. ஆனால் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழப்பம், இப்போ கம்யூனிஸ்டுகள் கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கு, திமுக கூட்டணி இன்னும் முடிவாகலை, இழுபறியாக இருக்குது, மன வலிகளோடு தான் களத்தில் எல்லோரும் சோண்டு கொண்டு இருக்கிறார்கள், உறுதியாகாத நிலையில் இருக்குது. ஓரிரு நாட்களில் கிட்டத்தட்ட மன வலியோடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் வெளியேற முடியாது, அவங்களுக்கு கட்சியை விட சனாதனத்தை காப்பது தான் முக்கியம் அப்படின்ற பேரில் திமுக கூட்டணி, திமுக தலைமையை காப்பது தானே அவங்களுடைய முக்கியம் எண்ணிக்கையை மாறிட்டாங்க. அது நம்ம பலமுறை பேசிட்டோம். விசிகாவும் அந்த நிலைக்கு தான் போயிட்டாங்க. தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதை விட அறிவாலயத்தை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நமக்கு முக்கியமானது அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் இன்றைய இன்னொரு பரபரப்பான செய்தி, சாத்தான்குளம் 2020 காவல் மரணம் நடந்ததுங்கள, ஜெயராஜ், பெர்னிக்ஸ், இந்த 2 பேருடைய அந்த இதுக்கு இன்றைக்கி தீர்ப்பு பரபரப்பாக வந்திருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்திருக்கிறது. ஒரு ஆண்டு கழித்து இந்த சிபிஐ இந்த வழக்கு எடுத்துருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. அப்பொழுதே சிபிஐ சிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அப்பொழுதே எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனை செய்ததுன்னு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு விசாரணை ஒரு 5 ஆண்டு காலம் நடக்கிறது. இன்றைக்கி அது பற்றியான ஒரு தீர்ப்பில் குற்றவாளிகள், அந்த சம்மந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் உள்பட ஒரு 9 பேர்களுக்கு தண்டனை வந்து வழங்கியிருக்கிறது. மிக பெரும் பரபரப்பாக இது வந்து பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய பரபரப்பு செய்தி என்பது ஒரு 3 விடயங்கள் தான். திமுக கூட்டணியினுடைய பங்கீடு இழுபறியாக இருக்கிறது. அதிமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு விரைவாக முடிஞ்சிருக்கிறது. சீமான் ஏற்கனவே அறிவித்த மாதிரி சுற்றுப்பயணத்தை இன்றைக்கி தொடங்கிட்டார். இப்படியான பரபரப்புக்கு இடையில் இந்த நாள் வந்து முடிய இருக்கிறது. நாளை அறிவாலயம் என்ன சொல்ல போகிறது, அதிமுக தலைமை கழகம் என்ன சொல்ல போகிறது, கம்யூனிஸ்டுகள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.